சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். இன்றைக்கு தேண்டா பாட்டும் கூத்துமா ஒரு நாளும் இல்ல அவன் சந்தோஷமா அவக்களை படிக்க அவர் வைத்துட்டாராம். எவரு? அந்த மந்திரிச்சு தெசிக வெட்டி அந்த கைபனியனும் சாரத்தையும் எடுத்துக்கொண்டு பெரிய அடிச்சு செய்தவர். அதுக்கு பிறகு அந்த இனத்துவேஷத்தை எல்லாம் கிளப்பி சிறுபான்மை மக்களுக்கு ஃபுல்லா கரைச்சல் கொடுத்து சிறுபான்மை மக்களோட மனசுல பயத்தை உண்டாக்கி சிறுபான்மை மக்களோட மேல பழியெல்லாம் சுமத்தி அதுக்கு பிறகு ஒத்தொத்தோட கண்ட்ராக்ட் எல்லாம் செஞ்சு குடிசை வீட்டுல நின்றவர், பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்து நிக்கத்துக்கு இடம் இல்லாதவர், ஆபீஸ் ரூம் எல்லாம் சமைச்சு கொண்டு பெரிய ஐப்பையா நின்றவர். அவர் வைத்துட்டாராம். அப்படியா? நல்ல என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. மறுபடியும் பாட்டு படிச்சு கொண்டிருக்கிற அவர் வெயிட் இல்லையாம். பெய்த் இல்லையாவா? அப்ப பெஸ்ட்டுக்கு சென்ற பெய்த்தன்னு சொல்லி பெஸ்ட்டுக்கு சென்ன போகணும்னு சொல்லி இப்ப மறுபடியும் சொல்லியா போகலையா? ඔය පොට දන්නට ඩෑම් වෙනවා ඩූම් වෙනවා සොරි ඩෑන්ල ඩාම් වෙනවා ඩූම් වෙනවනේ. இது இப்படியா? இப்ப எத்தனது? அவுட் இல்லேன்னு சென்னா போறவு தேர்ட் எம்பிஆர் பார்த்துட்டு அவுட்னு சென்னா எம்பிஆர் அந்த தவறை ஒத்துக்கொண்டு அவுட்னு சொல்லியே. சரிடா இப்ப எதுக்கு அதை அப்படி காட்டுங்க. ஃபஸ்ட்டுக்கு போகணுன்னு சொன்னவர், அதுக்கு பிறகு போகலன்னு சொன்னவர், இப்போ உண்மைக்குமே பெய்த்தான். பெய்த்துட்டாமா? அப்போ யார் சரி இந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு சொன்னா சந்தோஷப்பட சரியில்லை, சந்தோஷப்படுறதும் தவறு. ஆனாலும் உள்ளக்கு இருந்து கொண்டு என்னவோடு இதொன்று செஞ்சு கொண்டு எங்களுக்கே அறியாமல் சந்தோஷம் கொண்டு வருகிறே. சில ஊரில் சில பேரை போலீஸால் அரெஸ்ட் பண்ணினா அந்த ஊர் மனுஷர் சந்தோஷத்துக்கு ரத்திங்க போட்டு வெடி வச்சு கொண்டாடுக. சில பேர் இந்த உலகத்தை விட்டே செத்து போனா முழு நாடே சந்தோஷத்துல கொண்டாடுங்க. அதுலேருந்து விளங்கிக்கோ, இவங்க இந்த உலகத்துல வாழுக காலத்துல அடுத்த மனுஷன் நோவிச்சு கொண்டு அடுத்த மனுஷருக்கு கரைச்சல் கொடுத்து கொண்டு இனத்துக்கு இடையில துவேஷத்தை உண்டாகி கொண்டு எவ்வளோ கெட்ட வாழ்க்கைன்னு வாழ்ந்திப்பாங்க. மனுஷர் சந்தோஷப்படுகிறது சொல்லுங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுலிக்க சின்ன காலம் தாண்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்லியது. அந்த வாழ்க்கையை நாங்க வாழோடும் மற்றவங்களுக்கு கரைச்சல் கொடுக்காம இனத்துக்கு இடையில துவேஷத்தை உண்டு பண்ணாம நாட்டுக்கும் சேவை செஞ்சு கொண்டு எங்கள்ட வீட்டுக்கும் சேவை செஞ்சு கொண்டு மறுமைக்கும் தேடிக்கொண்டு ஒரு நல்ல மனுஷனா வாழலும். இல்லாட்டி இப்படித்தான் நாங்க செத்து போனா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. These nuts, these nuts.